டான்வில் USA. இவ்வளவு நேரம் நீங்க இங்கதான் இருந்தீங்களா? ஆமா, இங்கதான் இருக்கேன். உங்க மீது பட்ட ஒளிக்கதிர் ட்ரை ஸ்டேட் ஏரியாவில இருந்து கிளம்பி ஒரு விண்கலத்தோட சேட்டலைட் டிஷ்ல பட்டு பவுன்ஸ் ஆகி நியூயார்க்ல சண்டை போட்டுட்டு இருந்த உங்க மேல பட்டுடுச்சு. அது ஷீல்டோடதா? இல்ல, இவங்களோடது. அடேங்கப்பா, இவன் தலை ஏன் இவ்வளவு வினோதமா இருக்கு? இதோட என்னால அதை பார்க்க முடியல. உங்க உதவி தேவை. நான் பாத்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டை கூட விடாம எல்லாத்தையும் கொண்டா அந்த பெருசு விட்டுட்டு பாரு. சரியா பாத்தியாடி? ஓகே, சரி சரி சரி. நாம உடையறதுக்கு முன்னாடி இந்த பவர் ட்ரெயின் ஒரே ஒரு தடவை சுட்டுடுச்சு. அது எதுலயாவது பட்டிருக்கா? ஒரு முக்கிய செய்தி. நமது ஊரைச் சேர்ந்த 4 சூப்பர் ஹீரோக்களின் சக்தியை ஒரு மர்ம ஒளி பறித்து விட்டது. இனி நமது அத்தையா மாமியா தொடரை மீண்டும் தொடர்கிறோம். அது செஞ்சது நான் தான். அது நான் சூப்பர் ஹீரோங்கிற சக்தியை நான் பறிச்சுட்டேன். வெற்றி! நியூயார்க்ல இருக்கிற சூப்பர் ஹீரோக்களோட சக்தியை நான் இங்க இருந்தே பறிச்சுட்டேனே. இனி அந்த சக்தி என்னுடையது. இது இன்டர்நெட்ல போட்டு உலகம் முழுக்க பரப்ப போறேன். சிரிக்கிறியா? கடைசியில சிரிக்கிற முகத்தை போட்டோ அனுப்ப பாக்குறேன். எங்க வா, அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற சக்தி எடுக்கலாம். நான் அதை பயன்படுத்துவேன். நான் காத்து மேல ஏறி ஓடணும், சக்தி வீசி நாசம் பண்ணணும். செய்யலாமா கண்ணே? சார், காலி பெட்டியை தூக்கிட்டு வர சங்கடமா இருக்கு. இதுல சக்தியே இல்ல. எனக்கு சக்தி கிடைக்கலையா? இன்டர்நெட்ல அலற முகத்தை போட்டுருவோமா? மதத அப்படியே இருக்கட்டும். இது தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கும். ஆனா நடக்காது. கணக்குல ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. இந்த படத்தை பாக்குறப்பதான் அது எனக்கு தெரியுது. இது சின்ன தப்பு இல்ல ரெட் ஸ்கல், கணக்கே பெரிய தப்பு ஆயிடுச்சு. அந்த ஹீரோக்களை நம்ம நேரடியா அழிச்சிடலாம். போதும், இப்போ ஒன்னும் குறைஞ்சு போயிடல. ஹீரோங்க இன்னும் 0 தான். சரி, அவங்க சக்தி எல்லாம் எங்கதான் போச்சு? மோடாக், நான் மோடாக். மனித அறிவும் இயந்திர தரணும் என்கிட்ட கலந்து இருக்கிறதுனால இந்த உலகம் முழுக்க இருக்கிற சின்ன சின்ன தகவல் கூட இன்டர்நெட் மூலமா எனக்கு தெரிய வரும். அதுக்கு என்னோட செல்போனே போதும். ஏன்னா எனக்கு இன்டர்நெட் ஃப்ரீ. ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு என்ன பேச விடுங்க. டுமாங்கி டூஃபன் ஸ்மித்னு ஒரு மரக்கிழண்ட கேஸ். அந்த சூப்பர் ஹீரோக்களோட சூப்பர் பவரை போக வச்சது அவன் தானே. நெட்ல தம்பட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கான். டூஃபன் ஸ்மித்ஸ் பேரே காமெடியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு காமெடி பேர் வச்சிருக்கிறவங்கள நாம எப்பவும் நம்பவே கூடாது. அது சரி, யார் அந்த டூஃபன் ஸ்மித்ஸ்? அவனுடைய படத்தை காட்டுறேன் பாருங்க. பார்க்கவே விசித்திரமா இருக்கான். எனக்கு காமெடி பீஸ் மாதிரி தெரியும். இவனை பத்தி எல்லா விஷயமும் நாம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ட்ரை ஸ்டேட் ஏரியால இருக்கான். சரியா சொல்லணும்னா டான்வில் சிட்டில. டான்வில்லையா? நண்பர்களே, நாம இப்ப அழிவு சுற்றுலாவுக்கு கிளம்ப போறோம். நான் தான் முன்னாடி. நீ முன்னாடி உட்கார்ந்த வண்டி எப்படி போகும்? ரொம்ப ஜாலியா இருந்ததுல. மணி இப்ப 10 தான் ஆகுது. இன்னும் ஏதாவது செய்யலாமா? ஹே பசங்களா, நான் இப்ப ட்ரை ஸ்டேட் ஏரியா முழுக்க நடந்தே சுத்தி பார்க்க போயிட்டு இருக்கேன். ஆமா கேண்டஸ், நீ உங்களை பாத்துக்க. சூப்பர். வரேன் பசங்களா. ஆமா, பெரிய எங்க? ஓ, இங்க இருக்கா? பிளாட்டிபஸ் மாட்டிக்கொண்டது. பிளாட்டிபஸ் பேரின்னு பார்த்தா சுதிய வருது. நீங்களே யாரு? இது விப்ளாஷ், இது வெனம், இது நான் ரெட் ஸ்கல். சரி சரி இருக்கட்டும். ஆனா சோமாலியால பஞ்சம்னு சொன்னாங்க, அதனால நீங்க பஞ்ச பிழைக்க வந்துட்டீங்களா கண்ணே? என் பெயர் மோடாக். நீர்தான் டூஃபன் ஸ்மித்ஸ் என்பவரோ? ஆமா, வேணும்னா ஜாக்சன் துறையை கேட்டு பாரு. நான் 1 அடியில இருந்து இந்த 6 அடி வர வரைக்கும் அதுதான் என் பேரா இருந்தது. இனிமேலும் அதுதான் இருக்கும். சரி, அதெல்லாம் விடு. இந்த மாதிரி உருவத்தை காயலாம் கடைக்காரன் கூட வாங்கிக்க மாட்டானே. எப்படி உன்னை இவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க? நான் இந்த வழியா போக முடியாது, வந்த வழிதான் போகணும். சரி, பார்த்த பரபரன் இருக்கீங்க, இருந்தாலும் பக்கிய மாதிரி இருக்கீங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க சீக்கிரம். உன் கருவிங்களை காட்டு டூஃபன் ஸ்மித்ஸ். ஏன் மூளைதான் கருவி, அது எப்படி வெளியே காட்டுறது? உன் கருவிங்களை காட்டு. சொன்னது புரியல போல இருக்கு. சரி, யாருக்கு புரிஞ்சிருக்கு? எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போ உன்னோட கண்டுபிடிப்ப காட்டுன்னு சொன்ன. நீ இன்னேற்றங்களை பாக்கணுமா? முதல்ல உன் வாயில கூழாங்கல்ல போட்டு பேச கத்துக்கையா. இதுதான் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன் இன்னேட்டர். இதுக்கு பேரு ஸ்லாத் இன்னேட்டர். சோம்பேறிகளை உருவாக்குற சக்தியை எனக்கு தரும். மாட்டுல இருந்து டைரக்டா சாணியை கறக்கலாம். இவன் நீ சொன்னால் தான் நான் சந்தேகமா இருக்கு. மோடாக் தப்பு பண்ண மாட்டான். இவன் நம்மள கோமாளி நினைச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். பாக்க கேனைய மாதிரி இருந்தாலும் இவன் டேஞ்சர். இதை நான் முழுசா திருடுவேன். ஆனா என்ன ஒண்ணு தனியா உட்காந்து ஆசை போடணும். யாராவது வராங்களா என்ன? என்ன இவங்க வந்திருக்காங்க? இந்த மாதிரியா சூப்பர் ஹீரோக்களோட சூப்பர் சக்திகளை நீங்க பறிக்கிறது? ஆமா, அத செய்யற வயசு எங்களுக்கு இல்லதான் ஸ்பைடர்மேன். ஆனா எதையும் எங்களால செய்ய முடியும். எங்களை நீங்க நம்புங்க. நீ இந்த மாதிரி போய் சொல்ல சொல்ல என் உடம்புல துரு பிடிக்கிற மாதிரி இருக்கு. இது துருப்பிடிச்சு போன மாதிரி தானே இருக்கு. டப்பாக்குள்ள ஜூஸா? ஆஸ்கார்ட்ல இந்த மாதிரி எதுவுமே இல்லையே.
இந்த ஸ்ட்ரா இதுக்குள்ள போக ஏய், 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 மாட்டேங்குது. இப்படி அவசரப்பட்டா எப்படி? நான் உனக்கு அதை போட்டு தரேன், என்கிட்ட கூட. நன்றி இசபெல்லா. எங்க சக்தியை பறிச்ச அந்த ஒளி ட்ரை ஸ்டேட் ஏரியாவுல இருந்து தான் வந்துச்சு. உங்க விண்கலத்துல பட்டு பவுன்ஸ் ஆனதுனால உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். அது எங்க விண்கலம்னு நிச்சயமா உங்களுக்கு தெரியுமா? உன் தலைமாரி அழகா இருந்துச்சு. அப்படின்னா அது எங்க